இப்போ நான் நடக்க போகிறேன். உங்கள் முன்னால் ட்ரை பண்ணோன்னா எல்லாருமே பார்க்குறாங்கன்னு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நடப்பேன். நார்மலாக நடக்கிறதுக்கு டாக்டர் என்ன சொல்லலை. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் உட்காந்துருக்கேன். இப்போ நான் எழுந்திருக்க போகிறேங்க. இந்த கையை நல்லா ஃபுல் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஊண்டுன மாதிரியே எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த காலை என்னால் சுத்தமாக மூவ் பண்ண முடியலைங்க. ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல. 3 மாதமாக தொங்க விட்டே வச்சுருந்தேன்ல, டாக்டர் ஊண்டவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எழுந்திருக்க முடியலைங்க. இப்போ நான் எப்படி எழுந்திருப்பேன்? ஊண்டி எழுந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை தூக்கிட்டே எழுந்திரிச்சுக்கிறேன். இப்போ நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ ஊண்டிட்டேன், நடக்கலாமா? இப்போ அடுத்த அடி எடுத்து வைக்க முடியலைங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு காலை தான் தூக்கணும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல் வெயிட் கொடுக்கணுமா? அந்த மாதிரி நிற்க முடியலைங்க. இந்த காலை ஊண்ட முடியல. இந்த காலை ஊண்ட முடியலைங்க. இங்கே பாருங்கள், வேர்வை. ஒரு நிமிஷத்தில் நான் எடுத்த ரிஸ்க்குக்கு இந்தளவுக்கு வேர்வை. இன்னும் எவ்வளோ நாள் நான் இப்படியே இருக்க போகிறேன்னு தெரியல. 3 மாதம் ஆயிடுச்சு. நான் நினச்சேன் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், அப்படியே உங்கள் முன்னால் நடந்து அப்படியே எப்படியாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்படின்னு நினச்சேன். வைக்க முடியல. இதை ட்ரை பண்ணதுக்கு பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நான் காலேஜுக்கெல்லாம் போகணும்ல, இந்த ரைட் ஹேண்ட் சைடு காலில் மட்டுமே நான் நொண்டி நான் காலேஜுக்கெலாம் போகிறது எல்லாமே கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் நான் எப்படியாவது நடந்துடணும்னு நினைக்கிறேன். நடக்க முடியல. நடக்க முடியாதது தான் எனக்கு ஃபஸ்ட்டு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ நான் அந்த சோஃபாவில் உட்கார போகிறேன். இப்போ நான் சோஃபாவில் உட்காந்துட்டேன். ஆனால் நான் எப்படி உட்காந்துருக்கேன்னு பாருங்கள். இப்படி தாங்க இந்த காலை இந்த மாதிரி வச்சுருப்பேன், க்ராஸாக வச்சுருப்பேன். இதுதான் ஆப்ரேஷன் பண்ண கால். இந்த காலை இப்படி மடக்க முடியும், மடக்கிடுவேன். இப்படி மடக்கி உட்காந்துப்பேன். ஆனால் இந்த முட்டியை இன்னும் என்னால் மடக்க முடியலைங்க. இன்னும் இந்த முட்டியை மடக்க முடியாமல் இந்த காலை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் நீட்டி வைக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இந்த காலை இப்படி மடக்கி கொண்டு வர முடியல. நானாக கையில் இப்படி மடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் முடியல. இந்த இடம்லாம் மரத்து போன மாதிரியே இருக்குங்க. சுத்தமாக அந்த இடத்துல ஒரு உணர்வே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த பக்கம்லாம் கால் வீக்கம் இருக்குது, வீங்கி இருக்கும். டாக்டர் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாரு. இந்த காலை நம்ம இப்படி கீழே வைக்கிறோம்ல, வைக்கிறப்போ இந்த மாதிரி இப்படி மூவ் பண்ண சொன்னார். விரலை மூவ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு காலுக்கு வெயிட் கொடுத்து இந்த இடம்லாம் பயங்கரமான பெயினுங்க. இது என்னன்னே தெரில, அவ்வளோ வலி. இந்த இடத்துலலாம் பதட்டத்தில் அதிகமாக வேர்த்து கொட்டுது. ஏன்னா அந்த வலி அதிகமாக இருக்குல்ல, அதனால். இப்போ நான் நடந்தே ஆகணும் அப்படின்னு மனசுக்கு தோணுது. எவ்வளோ நாள் இந்த வாக்கரில் இப்படியே நான் நடந்துகிட்ருக்க போகிறேன்னு தெரியல. டாக்டர் 6 மாதம் இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு பயம் என்னென்னா, இப்படியே காலை விட்டுட்டோன்னா மூமெண்ட் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா என் கை இப்படி தான் இருந்தது. அதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கி கொண்டு வர்றதுக்கே ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கை இப்படி தான் போகும். நான் நடக்கணும். நான் நடந்தால் தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இந்த வெயில் காலத்தில் குளிக்காமல் இருக்க முடியாதுல்ல. நான் குளிச்சுட்டு வர்றப்போ தான் அதிகமாக டயர்டாகி வெளியில் வருவேங்க. மொத்த கலோரியும் லாஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம குளிக்க போகிறப்போ, நடக்கிறப்போ, குளிக்கிறதுக்கு உட்கார்றப்போ எல்லாத்துக்குமே டோட்டலாக பயங்கர ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கா. அதனால் வெளியில் வரப்போ மயக்கத்தோடு தான் வர வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நொண்டி நான் வாழ்கிறது ரொம்ப எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. நான் நடக்கணும் சீக்கிரமாக. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியல. எப்படியாவது நடக்கணும். பையன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டாக்டரை போய் பார்த்துட்டு வர போகிறேன். ஏன்னா இடுப்பில் இருக்கிற வலி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சிவியராக இருக்குது. வலி இருந்துக்கிட்டே இருக்குது. வலி எப்போ இல்லாமல் இருக்கும்னு தெரியல. எனக்கு வலி இல்லாமல் வாழணும்னு ஒரு ஆசை. நம்ம உடம்புல வலி இல்லாமல் வாழ்கிறது தாங்க ரொம்ப நல்ல வாழ்க்கை.
டெய்லி வலியோடு வாழ்கிறது வந்து நல்லா இருக்காது. அது நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கும். நேற்று நீங்கள் பண்ணின கமெண்ட் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் அதெல்லாமே மனசில் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறேன். பக்கத்து வீட்டில் வீடு கட்டுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சாண்ட் யூஸ் பண்ணி கட்டுறாங்க. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேங்க. அப்படியே வீட்டு வாசலில் தான் எல்லா எம்சாண்டையும் கொட்டி கலவையெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்களா. பயங்கரமான தூசி வீட்டுக்குள்ளே வருது. பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அதனால தான் எனக்கு இன்னும் இருமல் நிற்கலைங்க. சளி, இருமல், தும்மல் இப்படி எல்லாமே எங்களுக்கு 3 பேருக்குமே இருக்குது. இவங்க வீடு கட்டி முடிக்கிறது ஒரு நாளில் நடக்காது. எப்படியும் வீடு காலி பண்ணுற வரைக்கும் இந்த சிக்கல் நமக்கு இருக்குன்ற மாதிரி தோணுது. லாஸ்ட் வீக் என் கண்ணெல்லாம் ரொம்ப வீங்கிருச்சு அலர்ஜியில். அப்படியே ஃபுல்லாக கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. என்னால் ஃபோனை பார்க்க கூட முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் என் மெஷினில். ஏன்னா வீடு கட்டினாங்கன்னா எந்தளவுக்கு தூசி ஃபார்ம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்போ சின்ன பையனுக்கு எவ்வளோ கஷ்டமாகும். இப்போ இதையும் பேலன்ஸ் பண்ணணும். டெய்லி தூசியை க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் செஞ்சு வீடியோவாக போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த ஃபுட் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் நிறைய சாப்பாட்டு வீடியோலாம் பார்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி டேப்லெட் 1 தான் போட போகிறேன். 3 போட மாட்டேங்க. பகலில் நான் பேசி வீடியோ எடுக்க முடியாது. வீடு சைலண்ட்டாக இருக்கிறப்போ நான் பேசுகிறது தனியாக கேட்கும்ல. அதனால் பசங்க தூங்கினதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ டைம் என்ன தெரியுமா, 1 o'clock ஆகுது. இது ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்ததுனால தெரியல, இந்த இடம் ஃபுல்லாக கருவளையம் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் தான் நான் தூங்கணும். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் எண்ணங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.